Hi friends, welcome to our channel TNPSC Shortcuts. நம்ம இன்னைக்கான ஹிந்து ரிலீஜியஸ் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ் நான் அன்அகாடமியில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து பார்க்காதீங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தூலலிங்கம் அப்படின்னா என்னதுன்னு கேட்டிருக்கு. நம்ம ஆலயம் அப்படிங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸ்தூலலிங்கம்னா என்ன, சூட்சுமலிங்கம்னா என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி படிச்சிருப்போம். அது படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸ்தூலலிங்கம் அப்படின்னு எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கோபுரத்தை தான் ஸ்தூலலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். விமானத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூட்சுமலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். விமானம்னா தெரியும்ல, கடவுள், அதாவது மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து விமானம் அப்படின்னும், சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிறத கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோபுரத்தை தான் ஸ்தூலலிங்கம் அப்படின்னு, விமானத்தை வந்து சூட்சுமலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ரலிங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பத்ரலிங்கம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா பலிபீடத்தை தான் பத்ரலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். சிரசை அப்படின்னா எதை சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா கொடிமரத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிரசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சூட்சுமலிங்கம்னா விமானம், ஸ்தூலலிங்கம்னா கோபுரம், பத்ரலிங்கம்னா பலிபீடம், சிரசை அப்படின்னா கொடிமரம். சந்த சிறப்பு வாய்ந்த பாடல்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்த சிறப்பு வாய்ந்த பாடல்களா எதை சொல்லுவோம் அப்படின்னா திருப்புகழை தான் சந்த சிறப்பு வாய்ந்த பாடல்களா சொல்லுவோம். திருக்கேதீஸ்வரநாதர் மீது தேவார பதிகம் பாடிய நாயன்மார்கள் யாருன்னு கேட்டிருக்கு. நமக்கு தெரியும், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மணிவாசகர் அப்படின்னு படிச்சிருப்போம். இதுல திருக்கேதீஸ்வரநாதர் மீது தேவார திருவாசகம் பாடிய நாயன்மார்கள் யாருன்னு கேட்டா சம்பந்தரும் சுந்தரரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இறைவனால் அம்மையே என சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. இறைவனால் அம்மையே என சிறப்பாக அழைக்கப்படுபவர் வந்து காரைக்கால் அம்மையார். இறைவனின் ஐந்தொழில்களை முழுமையாக குறிப்பது என்னது அப்படின்னு கேட்டிருக்கு. ஐந்தொழில்கள் தெரியும்ல, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். இதுல இறைவனுடைய ஐந்தொழில்களையும் முறையா சொல்வது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மகோற்சவம் அப்படின்னு சொல்லுவோம். சைவ நெறியில் மேலானதாக மதிக்கப்படுவது என்னது அப்படின்னு கேட்டிருக்கு. சைவ நெறியில வந்து உயர்ந்ததா சொல்லக்கூடியது வந்து அன்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயர்ந்ததா சொல்லுவாங்க. தமிழில் சிவாகம பொருளை கூறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. தமிழில் சிவ ஆகமத்தை சொல்லக்கூடிய நூலை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா திருமந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். சிவாகமம் பத்தி சொன்னா அது திருமந்திரம். அடுத்தது பாருங்க. சைவ சமயத்தவர் யாரும் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டிருக்கு. ஆல்ரெடி தீட்சை அப்படிங்கிற கான்செப்ட்ல இதை பத்தி படிச்சிருப்போம். சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, பட்டாபிஷேகம்லாம் படிச்சிருப்போம்ல. அதாவது ஒவ்வொரு சமயம் சைவ சமயத்தவரா இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா பெறக்கூடிய தீட்சை என்ன தீட்சைன்னு கேட்டீங்கன்னா சமய தீட்சை. அதுக்கப்புறமா ஒவ்வொரு தீட்சையா பெறுவாங்க. இப்போ கோவில் மூலஸ்தானம் வரைக்கும் போகணும் அப்படின்னா அவங்க அதாவது ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணியிருக்கதா பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாங்கியிருந்தா தான் கோவில் மூலஸ்தானம் வரைக்கும் அவங்கள வந்து அனுமதிப்பாங்க. கந்த புராணத்தில் மறைபொருளாக அமைந்துள்ள சமய கொள்கை என்னது அப்படின்னு கேட்டிருக்கு. கந்த புராணத்துல மறைப்பொருளா எதை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா சைவ சித்தாந்தம் பத்தி தான் சொல்லியிருக்கு. அப்போ கந்த புராணத்தில் திகட சக்கர செம்முக மைந்துளான் அப்படின்னு குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. கந்த புராணத்துல யாரை பத்தி சொல்லியிருக்கு? சைவ சித்தாந்தம் பத்தி சொல்லியிருக்கு. சைவம் அப்படின்னாலே சிவபெருமான வணங்கக்கூடியவங்க தான். அப்போ கண்டிப்பாட்டு அதுல குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான். கந்த புராணத்துல திகட சக்கர சமூக மைந்துளான்னு குறிப்பிடப்படுபவர் சிவபெருமான். மார்கழி மாதத்தில் சிறப்பாக ஓதப்படுவது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னதுன்னு கேட்டிருக்காங்க. மார்கழி மாதத்துல வந்து ஓதப்படுவது என்னதுன்னு கேட்டா திருவம்பாவை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்து சமய நூல்கள் காலத்தால் மிக பழமை வாய்ந்தவை. இதுல எந்த இந்து சமய நூல்கள் காலத்தால் பழமை வாய்ந்தவைன்னு கேட்டா வேதம் தான் காலத்தினாலே பழமை வாய்ந்தவை. வேதம் தான் முதல். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் அதனுடைய வரிசைகளை. வேதங்கள் தான் சமய நூல்கள்லயே மிக பழமை வாய்ந்ததா சொல்லியிருக்கு. சுந்தரரின் குரு பூசை தினம் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுந்தருடைய குரு பூசை தினத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆடிச்சோதி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்குரிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிருக்கு. சிவனுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை. உள்ளது இல்லாதாகாது, இல்லது உள்ளதாகாது எனும் கொள்கையை வந்து எதை சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடியே படிச்சிட்டோம். இருக்கிறது என்னது ஆகாது அப்படின்னா இல்லாம போகாது, இல்லாதது வந்து நமக்குள்ளது ஆகாது
அப்படின்னு சொல்ற கொள்கையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்காரியவாதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சதசத்து அப்படின்னு கூறப்படுவது என்னதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பதி பசு பாசம் பத்தி படிச்சிருப்போம்ல, இறைவன் ஆன்மா மலங்கள் பத்தி படிச்சிருப்போம். இதுல சதசத்து அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா பசு, அதாவது ஆன்மாவை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நல்லவர்களை காக்கவும் பொல்லாதவரை அழிக்கவும் அறத்தை நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் தோன்றுகிறேன் இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. யாரு? கண்ணபிரான். அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அன்அகாடமியில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பிளாக் ஸ்பாட்டை அடிக்கடி போய் ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.